செய்திகள். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளிக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த முன்னாள் மாணவி. ஆவடி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி பெற்ற சிறப்பு விருது. நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கொண்டாடிய அலுமினி மீட். ஆவடி கோயில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளியில் களை கட்டிய ஸ்போர்ட்ஸ் மீட். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆவடி காமராசர் நகர் நஸ்ரத் பள்ளிக்கு வருகை புரிந்து சிறப்பு செய்த முன்னாள் மாணவி. ஆவடி காமராசர் நகர் நாசரத் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் மாணவி திருமதி அனிதா சாம் பிரியகுமார் 1999 பாஸ்ட் அவுட். அவரின் கணவர் திரு சாம் பிரியகுமார் மற்றும் அவரின் பிள்ளைகள் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சி மிக நேர்த்தியாக நடைபெற்றது. இஸ்ரவேல் தேசத்தின் சேமிப்பு பற்றிய கவிதை, சொற்பொழிவு, டேவிட் கோலியாத் கதை, மாஸ்டர் நத்தானியல் இப்ராஹிம் ஜூடாவின் கீபோர்ட் ட்ரம்ஸ் இசையோடு நிகழ்ச்சி மிக அருமையாக இருந்தது. அதன் தொடர்ச்சியாக பள்ளி மாணவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டு அவர்களுக்கு உடனுக்குடன் பரிசுகளும் வழங்கப்பட்டது. திருமதி அனிதா சாம் தனது நஸ்ரத் பள்ளிக்கால அனுபவத்தினை கதைகளோடு சேர்த்து சொல்லிய விதம் மாணவர்களை உற்சாகமூட்டும் விதமாக அமைந்தது. நஸ்ரத் பள்ளிகளில் சுதந்திர தினம் என்றாலே தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி புரியும் பெரிய பங்கு உண்டு. அதனை மாணவ மாணவியர்களுக்கு நினைவுபடுத்தும் விதமாக 2 மூட்டை அரிசியை தானியல் இப்ராஹிம் வழங்க பள்ளி முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் அதனை பெற்றுக்கொண்டார். பள்ளி முதல்வரின் மகளான முன்னாள் மாணவி திருமதி அனிதா சாம் இந்த நிகழ்ச்சியில் கடின உழைப்பும் நல்லொழுக்கமுமே வாழ்வில் முன்னேற்றத்திற்கு காரணம் என்று கூறிய விதம் பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரிய பெருமக்களின் வரவேற்பை பெற்றது என்பது வியப்பேதுமில்லை. ஆவடி தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நாசரத் அனெக்ஸ் பள்ளி பெற்ற சிறப்பு விருது. 2023-2024 கல்வியாண்டில் 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்றமையால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் ஆணையின்படி பள்ளி கல்வித்துறை சார்பில் 4/8/2024 அன்று ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற பாராட்டு சான்றிதழ் வழங்கும் விழாவில் எம் பள்ளியின் முதல்வர் திருமதி எஸ்தர் சுதாகர் அவர்கள் கலந்து கொண்டு பாராட்டு சான்றிதழ்களை பெற்று நஸ்ரத் கல்வி குழுமத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் அவர் இதற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் LKG முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள அனைவருக்கும் தனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார். நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கொண்டாடிய அலுமினி மீட். கடந்த 3/8/2024 அன்று நாசரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் அலுமினி மீட் நடைபெற்றது. இதில் முன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பு செய்தனர். மேலும் தங்களது திறமைகளை பாடல், நடனம், மிமிக்ரி போன்றவற்றை செய்து காட்டி மகிழ்வித்தனர். நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கள் நண்பர்களை கண்டு புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு நினைவுகளையும் பகிர்ந்து கொண்டனர். இறுதியாக கல்லூரி தலைமையில் விருந்து வழங்கப்பட்டு மனநிறைவுடன் விடைபெற்றனர். ஆவடி கோயில் பதாகை தி நாசரத் அகாடமி பள்ளியில் களை கட்டிய ஸ்போர்ட்ஸ் மீட். கடந்த 2/8/2024 அன்று கோவில் பதாகையில் அமைந்துள்ள தி நாசரத் அகாடமி பள்ளியில் 2024-25ஆம் ஆண்டின் பள்ளிகளுக்கு இடையேயான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இவ்விளையாட்டு போட்டி தி நாசரத் அகாடமி பள்ளியின் செயலாளர் திரு AN என்ஜிமாரிஸ் அவர்களின் தலைமையிலும் பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. அன்று டேபிள் டென்னிஸ், ஃபுட்பால், ஸ்கேட்டிங் போன்ற விளையாட்டு போட்டிகளுக்கு தலா 25 பள்ளிகளில் இருந்து ஏறத்தாழ 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். ஸ்கேட்டிங் விளையாட்டில் தலா 440 மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். தங்களுடைய தனித்துவமான திறமைகளால் 170 மாணவ மாணவியர் வெற்றி பெற்றனர். டென்னிஸ் விளையாட்டில் 10 வயதிற்குட்பட்ட பிரிவில் எபினேசர் மார்க்கஸ் அம்பத்தூர் முதல் பரிசும், 12ஆம் வயதிற்கு உட்பட்ட பிரிவில் எபினேசர் மார்க்கஸ் அம்பத்தூர் முதல் பரிசும், 14 வயதிற்கு உட்பட்ட ஆண்கள் பிரிவில் தி நாசரத் அகாடமி பள்ளி முதல் பரிசும், 14ஆம் வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் தி நாசரத் அகாடமி முதல் பரிசும் வென்றது. டேபிள் டென்னிஸ் விளையாட்டில் 10 வயதிற்கு உட்பட்ட ஆண்களுக்கான பிரிவில் செட்டிநாடு வித்யாஸ்ரம் முதல் பரிசும், 12ஆம் வயது உட்பட்ட பிரிவில் அமிர்தா வித்யாலயா முதல் பரிசும், 14ஆம் வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வேலம்மாள் முதல் பரிசும், அதனைத் தொடர்ந்து 10 வயதிற்கு உட்பட்ட பெண்கள் பிரிவில் ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் முதல் பரிசும்,
12ஆம் வயதிற்கு உட்பட்ட பிரிவில் KVS பள்ளி முதல் பரிசும் 14ஆம் வயதிற்கு உட்பட்ட பிரிவில் வேலம்மாள் பொன்னேரி முதல் பரிசும் வென்றது. ஃபுட்பால் விளையாட்டில் 14 வயதிற்கு உட்பட்ட பிரிவில் சாந்தோம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் முதல் பரிசும், டான் பாஸ்கோ 2ஆம் பரிசும், சுதர்சன் வித்யாஸ்ரம் 3ஆம் பரிசும் வென்றது. இதனைத் தொடர்ந்து 17 வயதிற்கு உட்பட்ட விளையாட்டு பிரிவுகளில் தி நாசரத் அகாடமி பள்ளி முதல் பரிசையும், சாந்தோம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 2ஆம் பரிசும், டான் பாஸ்கோ எக்மோர் 3ஆம் பரிசும் வென்றது. நஸ்ரத் குழுமத்தில் பணிபுரியும் அனைத்து உடற்கல்வி ஆசிரியர்களின் அயராத உழைப்பினால் இறுதி வரை விறுவிறுப்பாக நடந்த விளையாட்டு போட்டிகள் வெற்றிகரமாக நடைபெற்றது. நம் தாயகத்திற்காக விளையாடி பல போட்டிகளில் வெற்றி பெற்று வரும் இந்தியன் வங்கியில் மேனேஜராக பணிபுரியும் திரு சந்தோஷ்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்து போட்டியில் வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியர்களுக்கும் பரிசுகள் வழங்கினார். இறுதியாக தி நாசரத் அகாடமி குழும புகைப்படத்துடன் இந்த நிகழ்ச்சி பெருமிதத்துடன் முடிவு பெற்றது. இத்துடன் செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூடி நாசரத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது வினிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.